الحمد لله. الحمد لله الذي يفتتح بحمده المقالة، والصلاة والسلام على محمد المصطفى صاحب النبوة والرسالة، وعلى آله وأصحابه الهادين من الضلالة. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரபி மொழி இலக்கியத்தினுடைய கிதாபான முக்தாராத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதில் பல கிதாபுகளிலிருந்து அதபினுடைய அந்த விஷயங்களை புரிய வைப்பதற்காக வேண்டி நமக்கு இதிலே கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. அல் முக்தாராத் என்ற பாடத்திலே நாம் இதுவரைக்கும் 61 பாடங்களை கடந்து அல்ஹம்துலில்லாஹ் 62வது பாடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு பெரும் சேவையாக, பயன்மிக்க ஒரு நன்மை தரக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது. இந்த நன்மை இது நன்மைக்குரிய காரியமாக இருப்பதால் இது போன்ற நன்மைக்குரிய காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம். இன்னும் நன்மைகளில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை துவாக்களின் மூலமாகவும் தரலாம். இன்னும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமாகவும், அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியுள்ள அருட்செல்வங்களிலிருந்து நன்கொடைகளாக வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எவர்கள் நன்கொடை தர வேண்டி விரும்புகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து கியூஆர் ஸ்கேனரும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் தங்கள் அருட்கொடைகளை நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய திருப்தியையும் பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த வாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். ஃபி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபி சபீலி சஆதத்தி வல் யகீனி. சஆதத் இன்னும் யகீனுடைய பாதையிலே. இது சம்பந்தமான விளக்கங்கள் நமக்கு சென்ற பாடத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டு விட்டது. இது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரையாக இருக்கிறது. நர்பாக்கியம் மற்றும் உறுதியின் பாதையிலே நாம் பார்ட் 2 பகுதி அடைந்திருக்கிறோம். இதனுடைய முதல் பகுதியிலே நாம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த சிந்தனை, அவர்களுக்கு உதித்த அந்த விஷயங்களை பற்றி சொன்னார்கள். அதோடு அவர்கள் தங்களுடைய அமல்களை கண்காணித்தார்கள். அதிலே எந்த விஷயம் வெளிப்பட்டது என்பதையும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியாக அவர்களுடைய மனது அவர்களிடம் இரு விதமாக அவர்களிலே சிந்தனை தோன்றியது. ஒன்று, அங்கே இருந்து அவ்வாறே நாட்களை கழித்துவிட வேண்டும் என்பதாகவும், மற்றொரு புறம் ஈமானுடைய அழைப்பாளர் இந்த இடத்தை விட்டு நீ சென்றுவிடு, நல்ல ஒரு பாதையை தேடிக்கொள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நாம் சென்ற பாடத்தை முடிவு பெறச் செய்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர்களை இரு புறமும் அழைத்து கொண்டிருக்க அவர் இந்த இடங்களை விட்டுவிட்டு வெளியே சென்று விடலாம் என்பதாக கடுமையான முறையிலே முடிவு செய்து விடுகின்றார்கள். ஆனால் ஷைத்தான் ஆகிறவன் வந்து விடுகிறான். வந்து அவர்களிடம் கூறுகிறான், நீங்கள் இதுவெல்லாம் இடையிலே வரக்கூடிய சில சிந்தனைகள் தான், இதை நீ வேகமாக இது விலகிவிடும், இதை பற்றி நீ யோசித்து இதை நீ வழிபட வேண்டும் என்று நினைத்து விடாதே என்பதாக தடுக்கிறான். நீ இவ்வாறு நீ இதை விட்டுட்டேன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு புகழை இழந்துடுவ, நீ அதே போல உயர்ந்த அந்தஸ்து நீ இழந்துடுவ. எப்படிப்பட்ட அந்தஸ்து? எந்த கலப்படம் இல்லாத ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்து உனக்கு கிடைச்சிருக்கிறத விட்டுறாத என்பதாக சொல்லி, அது அப்படியே அந்த ஷைத்தான் ஆகிறவன் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறான். இது விரைவிலே
நீங்கிவிடும். இந்த விஷயங்கள் எல்லாம் விரைவில் ஓடிடும். அதனால இதை பற்றி பெருசா நீ எடுத்துக்கொள்ளாது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவ்வாறாக அவர்களுக்கு அந்த விஷயத்தில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. உலகத்துடைய மனோ இச்சைகள் அவர்களை அழைத்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா மறுமையின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளனும் அழைத்து கொண்டிருக்கிறான். இவ்வாறே அவர்களுக்கு இதன் மீது ரஜப் 6 மாதம் கழிந்து விட்டது. இந்த அளவுக்கு 488 ரஜப் மாதம் ஆரம்பிச்சது, 6 மாதம் இந்த சிந்தனையிலே கழிந்தது. அப்போ கழிஞ்சு என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 நிலையிலிருந்து நம்ம மேலே சொன்னோம். இஃப்தியாருடைய நிலை அவர்கிட்ட இருந்துச்சு, 2ல் எதனாலும் செய்யலாங்கிறது. இப்போ அதிலிருந்து தள்ளப்பட்டு நிர்பந்தமான நிலைக்கு வந்துட்டாங்க. இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க தரிசத்தான் நல்ல ஒரு சேவையாக நினைச்சாங்க. அந்த தரிசில் அவர் நடத்தும் போது மன திருப்தியோடு நடத்த முடியல. நாவு பூட்டு போடப்பட்டது போல இருக்குது. வார்த்தைகள் பேச முடியல அவரால். சக்தி இல்லை அவருடைய, கொஞ்சம் கூட அதில் பேசி நடத்தக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. நாவில் ஏதோ கட்டு போடப்பட்டதை போன்று அவர் உள்ளத்தில் கவலைகளால் நிரப்பப்பட்ட நிலையில அவங்களுடைய அந்த சக்தி ஆற்றல் இதெல்லாம் இழந்த நிலையில் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அப்படியே மாறிவிடுகிறார்கள். எந்த விதமான தண்ணி குடித்தார், தண்ணீர் அவர்களுக்கு ஒரு இன்பமாக இல்லை. அதே போல் அவர்களுக்கு பலகீனம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. என்ன நிலை, என்ன விஷயம் என்பதாக மருத்துவரிடம் சென்று ஆலோசனை செய்யலாம் என்றால் மருத்துவர்களும் கைவிரித்து விடுகிறார்கள். அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, இதில் எந்த இலாஜுக்கும் வழி இல்லை, இதில் மருத்துவம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் மருத்துவம் என்ன சொன்னால், நீங்கள் மனதை என்ன செய்கிறது, கவலையை விட்டும் பாதுகாப்பது தான் என்பதாக சொன்ன உடனே இவர்கள் இதே விஷயத்தில் ரொம்ப முழுமையாக பலகீனமாயிடுறாங்க. இப்போ அல்லாஹ்வின் பக்கம் என்னது ஒதுங்குறாங்க. எப்படி நிர்பந்தமான நேரத்தில், அதாவது சிக்கலில் தவிர்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான் என்பதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தன் கவனத்தை திருப்புகிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறுகிறார்கள். அப்போ எல்லாமே இந்த அல்லாஹ்வின் பக்கம் எப்போ முன்னேறுறாங்களோ அவங்களுக்கு இந்த பொருளை, புகழை, குழந்தைகளை, கூட இருக்கவங்களை விடுறது ரொம்ப லேசாயிரும். அப்போ அவங்க என்ன செய்றாங்க, அங்கேருந்து வெளியாகணுங்கிற முடிவு பண்ணிடுறாங்க. ஷாமை நோக்கி, ஷாம் தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஹலீஃபாக்கு இந்த விஷயம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவும். ஏன்னா இங்கே தெரிஞ்சால் இவரை விட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த தோழர்கள் இவர்களை பின்பற்றி கூடி சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியாமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணும் என்பதாக முடிவு செய்து வெளியேறக்கூடிய அந்த லேசான தயாரிப்புகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பகதாதிலிருந்து என்ன செய்கிறாங்க, கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இனிமேல் திரும்பவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்குன்னு, அதாவது அவங்கள குறிக்கோளாக வச்சுருக்கக்கூடியவங்க ஈராக்கில் சில மக்கள் என்னது ஆளை வச்சு பேசுகிறது, ஆளை சுட்டி காட்டி பேசுகிறது, குறைகளை பேசுகிறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை பற்றி கொஞ்சம் குறைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வாறாக அவங்களுக்கு நாட்கள் நீண்டு கொண்டே செல்கிறது. இவ்வாறு போகும்போது தான் என்ன செய்கிறாங்க, கடைசியாக முடிவெடுத்து வெளியே சென்று விட வேண்டும் என்று உறுதி எடுத்து விடுகிறார்கள். அதை பற்றிய பாடத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் உள்ளே சென்று பார்க்க போகிறோம். வாருங்கள், உள்ளே செல்லலாம், இபாரத்துகளை காணலாம். அல்லாஹு தஆலா விளக்கங்களை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وبعد ذلك تنبعث ينبعث تنبعث الداعية وينجزم العزم على الهرب والفرار. இப்போ மேலே சொல்ல நிலையில நீங்க இந்த உலகத்தை விட்டு மறுமைக்கு இப்ப தயார் செய்யலைன்னா எப்ப செய்ய போறீங்க, இப்ப இந்த தொடர்புகளை துண்டிக்கலாம் எப்ப துண்டிக்க போறீங்க என்பதாக கேட்ட கேள்வி யாரு, ஈமானுடைய அழைப்பாளர் கேட்கின்றார். அதற்கு பின்பாக, இந்த கேள்வியெல்லாம் கேட்டதற்கு பின்பாக, தம்பைசு தாயத்து, தாயத் என்றால் என்ன, அழைப்பாளர் அர்த்தம். பொதுவாக தாயத் அப்படின்னா அதாவது தீனின் பக்கமும் ஃபிக்ரின் பக்கமும், ஃபிக்ரத் நல்ல ஃபிக்ரத்தின் பக்கமும் அழைக்கக்கூடிய அழைப்பாளருக்கு சொல்றது. அப்ப அந்த அழைப்பாளர் என்னை வெளியாக்கிறார். இன்ப ஆசை, இன்ப ஆசைனா உந்துதலை ஏற்படுத்துறது, கிளப்பினார் அர்த்தம். கிளப்புகிறார். என் ஜசிமுல் ஆசமு, இன் ஜசம என் ஜசிமு, இன்ஜிசாம் உறுதியாகிறது, அதாவது முடிவு ஆகிறது. அல் ஆசமு உறுதி என்பது தக்கத்தாய், என்னது உறுதியிலே நான் உறுதியாகிறேன். உறுதி என்பது முழுமையாக உறுதி பெறுகிறது. அலல் ஹரபி விரண்டோடுவதன் மீதும்,
ஒல் ஃபிராரி, ஹர்ப்னால் விரண்டோடுறது, ஃபிரார்னால் விரண்டோடுறது தான், விரண்டோடுவதன் மீதும் உறுதியாகிறது. சும்ம யஊது ஷைத்தானு, பின்பு ஷைத்தான் திரும்பி வருகிறான். வயக்கூலு, இன்னும் சொல்கிறான், ஹாதிஹி ஹாலத்துன் ஆரிதத்துன். அப்போ ஷைத்தான் சொல்ற வார்த்தை என்ன? இது தற்காலிக நிலையாக இருக்கிறது, இது ஒன்றும் நிரந்தர நிலை கிடையாது, திடீர்னு வரும் போகும், இதெல்லாம் ஏற்படக்கூடியதான். ஒய்யாக்கான் துத்தாவி ஆஹா, தாவா யுத்தாவிஉ துத்தாவிஉ, இந்த இடத்துல அன் துத்தாவி ஆஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல், அடிபணிதல் அர்த்தம். அதை வழிபடுறதுக்கு சொல்லு. இந்த இடத்துல நீ அதற்கு கீழ்ப்படிவது என்பது, அதை விட்டு உன்னை நான் தடுக்கிறேன். ஒய்யாக்க அப்படின்னது, உன்னை நான் என்ன செய்ய எச்சரிக்கிறேன், எச்சரிக்கையாயிரு, தவிர்ந்து கொள். அன் துத்தாவி ஆஹா, அதை வழிபடுவதை விட்டும் அதற்கு கீழ்ப்படுவதை விட்டும் நீ தவிர்ந்து கொள். இன்னஹா சரியாத்து ஜவாலி, இன்னஹா நிச்சயமாக அதுவாகிறது, அதான் ஹாலத்து ஆரிதா இந்த நிலையாகிறது, சரியாத்து ஜவாலி நீங்குவதில் மிக விரைவானதாக இருக்கிறது. அப்போ அந்த ஹாலமீனும் இந்த ஹாலத்தை ஆரிதத்து தான் போகுது. ஒயின் அது அன்சலஹா وتركت هذا الجاهل عريضة والشأن المنظومة الخالية عن التقدير والتنغيص. அது அன யுதுஇனு இத்ஆன் என்று சொல்லுது. அப்போ அது அனங்கிற அர்த்தத்துக்கு வந்து வரும்போது பணிந்தால் ஹலான்னு சொல்லலாம், தல்ல பணிகிறது, அஸ்ராஃபி தாத்தி வழிபடுவதில் விரைகிறது, அது மாதிரி அக்கர்ரபி அதை கொண்டு உறுதி எடுத்துறது, எல்லா அர்த்தமும் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ஒயின் அது அன்தலஹா, நீ அதற்கு பணிந்து விட்டால், அதனுடைய பேச்சுக்கு நீ வழிபட விரைந்து விட்டால். وتركت هذا الجاه العظيم, இன்னும் நீ விட்டு விட்டால், ஆதல் ஜாஹ், ஜாஹ்னா அந்தஸ்து, அல்ல அரீதுனா, அதாவது அரீதுங்கிறது பறந்து விரிந்த விசாலமான அகலமான எல்லாம் சொல்லுது. அப்போ இந்த விரிந்த இந்த விசாலமான இந்த அந்தஸ்தை, ஷஅனல் மன்லூம், இன்னும் ஷஅன பதவி, அல் மன்லூம் அதாவது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பான ஒரு பதவி, அல் ஹாலி ஹாலிய, அதாவது ஹாலி இந்த மாதிரி மஃபூலுடைய நிலையில வர்றதுனால ஹாலிய, அதாவது நீங்கி இருக்கக்கூடிய. அனி தக்தீரி ஒ தன்கீசி, தக்தீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழுக்கு களங்கம் இல்லாத, தன்கீஸ்னால அதே களங்கம் சொல்றது. அப்போ களங்கம் இல்லாத, எந்தவித அழுக்கும் கலப்படமும் இல்லாத, கலப்படத்தை விட்டும் நீங்கி இருக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பான அந்தஸ்தை விட்டும், இன்னும் நல்ல விசாலமான பதவியையும் நீ விட்டு விட்டால், அம்ரில் முசல்லமி சாஃபிஹி அன் முனாசாத்தில் ஹுசூமி, ஹுசூம்னா தர்க்கவாதிகள், தர்க்கவாதிகள் சண்டையிடுவதை விட்டும் சுத்தமான முறையில், சுத்தமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயத்தை விட்டும் அது காலியானது. ருபமா இல்தஃபத்தத் இலைஹி நஃப்சுக், ருபமாகிற இந்த இடத்துல ஜஸா வருது, அதன் பக்கம் இல்தஃபத்தத் திரும்பி விட்டது, இலைஹி அதன் பக்கம், நஃப்சுக் உன்னுடைய நஃப்ஸ் அதன் பக்கம் திரும்பி விட்டது. வலா யதயஸ்ஸரு லக்கல் முஆவதத்து, முஆவதான ஆவத யுஆவது திரும்புதல். அப்போ திரும்புதல் என்பது உனக்கு லேசாகாது, அதாவது லேசாக இருக்காது, அது ஒரு கஷ்டமான விஷயம், பாரதூரமான விஷயம், அது உனக்கு நடக்க வாய்ப்பு லேசாகாது. பலம் அசல் அத்தரத்தது பைன தஜாதுபி ஷஹவாத்தி துன்யா வதவாஇல் ஆகிரத்தி கரீபன் மின் சித்தத்தி அஷ்ஹுரின். ஃபலம் அசல் அத்தரத்தது, நான் இந்த தரத்துதிலே, தரத்துதுனா ததப்துப், அதாவது இந்த செய்யவா வேண்டாமா என்ற இந்த சந்தேகத்தில், இந்த குழப்பத்தில் நான் இருந்து கொண்டே இருந்தேன். பைன தஜாதுபி ஷஹவாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய இச்சைகளுடைய ஈர்ப்புக்கு மத்தியிலும், தஜாதப எத்தஜாதபு, ஜாதபு தஜாதப எத்தஜாதபு முத்தஜாதிபுன், அப்போ உலகத்தினுடைய மனோ இச்சைகள் இழுப்பதும், தவாஇல் ஆகிரத்தி மறுமையினுடைய அந்த அழைப்பாளர்கள் அழைப்பதற்கும் மத்தியிலே நான் நீங்காமல் சந்தேகத்திலே குழப்பத்திலே இருந்து கொண்டே இருந்தேன். கரீபன் ஏறத்தாழ, மின் சித்தத்தி அஷ்ஹுரின் 6 மாதங்களாக இதே நிலையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். அவ்வளுஹா, அந்த 6னுடைய ஆரம்பம் என்ன? சித்தத்தி அஷ்ஹுருடைய ஆரம்பம் ரஜபுன், ரஜப் மாதமாக இருக்கிறது. சனத்த சமானி ஒ சமானீன ஒ 400,
அதாவது சமானி சமான 88 ஆண்டு. அர்பா மீது 400 அர்பா அர்பா அர்பஇமியத்தின், அதாவது 488 ஆண்டு, 488ஆம் ஆண்டு ரஜப் மாத ஆரம்பத்திலிருந்து இந்த நிலை நீடித்து கொண்டே இருந்துச்சு. அப்போ 6 மாசம் ஆச்சு. ரஜப், ஷாபான், ரமதான், அப்புறம் ஷவ்வால், தில்காதா, தில்ஹிஜ்ஜா, இந்த 6 மாதம் வரைக்கும் இந்த குழப்பத்தில் இருந்து கொண்டே இருந்தேன். ஒஃபி ஹாத ஷஹரி, இந்த மாதத்திலே ஜாவசல் அம்ரு ஹத்தல் இஃப்தியாரி இலல் இல்திராரி. மேலே சொல்ல ஒரு விஷயத்துல இமாம் கசால் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஏன்னா எனக்கு என்ன இருக்கு, இஃப்தியார் இருக்குது. உசம்மிமுல் அஸ்ம அவு அஹுல்லு, அதாவது என்னது, ஒன்று நான் உறுதி எடுத்துட்டு நான் போயிடுவேன், அது ஒன்றும், அல்லது என்ன செய்யறது, அதை விட்டுட்டு இங்கே இருந்துருவேன். இப்போ இந்த ரெண்டுமே, தஸ்மீமுலையும் சரி தஹ்லீலும் சரி, எனக்கு எனக்கு ரெண்டுக்குமே அனுமதி, எனக்கு அந்த இஃப்தியார் இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னவங்க அங்கேயே நாம குறிப்பிட்டிருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இஷ்டம் என்பதிலிருந்து நிர்பந்தத்தின் பக்கம் தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்போ என்ன சொல்றாங்க, ஹத்தல் இஃப்தியாரி ஜாவசல் அம்ரு, இந்த விஷயமானது கடந்து விட்டது. ஹத்தல் இஃப்தியாரி, அதாவது இஷ்டம் கொடுத்தலினுடைய அந்த நிலையை விட்டு இலல் இல்திராரி, அவசியத்தின் பக்கம், அந்த நிர்பந்தத்தின் பக்கம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. இது அக்ஃபல் அல்லாஹு அலா லிசானி, இது அப்படிங்கிற இடத்துல காரணம் வருதும். அப்போ அக்ஃபல் அல்லாஹு தாலா என்னுடைய நாவின் மீது பூட்டியிட்டதன் காரணம். ஹத்தா உத்துகில, ஹத்தா உத்துகில அனி தத்ரீசி, யஅதகல யஅதகிலு, உத்துகிலனா என்ன செய்யுது, ஹபஸ் அனில் கலாம், அது நாவோட வரும்போது, இந்த இடத்துல வந்து தத்ரீஸோட வரும்போது என்னது, தத்ரீஸை விட்டு நான் தடுக்கப்பட்டு விட்டேன். ஹத்தா உத்துகிலனா இந்த இடத்துல லிசான் தான் தடுக்கப்படுது. எதுவரை என்றால் நாவு தடுக்கப்பட்டு விட்டதுன்னா பேச்சை விட்டும், ஹபுசா ஹபிசா அனில் கலாமி, பேசுவதை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டது. பாடத்திலிருந்து பேசுவதை விட்டும் என்ற நாவு தடுக்கப்பட்டு விட்டது. ஃபகுந்து உஜாஹிது நப்சி, நான் முயற்சித்துக் கொண்டே இருந்தேன், நப்சி என்னுடைய நப்சை கொண்டு நான் முயற்சித்துக் கொண்டே இருந்தேன். அன் உதர்ரிச யௌமன் வாஹிதன் தத்யீபன் லிகுலூபின் முக்தலிஃபத்தின், அன் உதர்ரிச, நான் பாடம் நடத்துவதற்கு, யௌமன் ஒரு நாள், வாஹிதன் ஒரே நாள்ல, தத்யீபன் ஒரு நாள் நடத்தணும், தத்யீபன் மனம் குளிர்ந்ததாக, தையப யுத்தையிபு தத்தீபுனா அது மன திருப்தியுடன், குலூபின் முக்தலிஃபத்தின், மாறுபட்ட உள்ளங்களுக்கு, ஒரு ஆள் பல உள்ளங்களுக்கு மன திருப்தியோடு ஒரு நாள் நான் பாடம் நடத்துவதற்காக வேண்டி என்னுடைய நஃப்ஸை நான் முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஒக்கான லா யன்திகு லிசானி பி கலிமத்தின் வாஹிதத்தின் வலா அஸ்ததீஉஹா அல்பத்தா. ஒக்கான லா யன்திகு லிசானி, என்று நாவு மொழியக்கூடியதாக இல்லை, பி கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரு வார்த்தையை கூட கொண்டு மொழியக்கூடியதாக என் நாவு இல்லை. வலா அஸ்ததீஉஹா அல்பத்தா, வலா அஸ்ததீஉஹா, நானும், வலா இன்னும் நான் சக்தி பெறவில்லை. ஹாங்கிறது கலிமா வாஹிதா, அந்த ஒரு கலிமாவின் மீது நான் சக்தி பெறவில்லை. அல்பத்தா, அல்பத்தானா சுத்தமாக முடியலன்னு அர்த்தம். அல்பத்தா அதாவது உறுதியா சொல்றது. உதாரணமா பிஐ ஹாலின் பிஐ ஷக்லின் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதாவது எந்த நிலையிலேயும், எல்லா கோணத்திலும் என்ன செய்ய, என்னால பேசவே, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடிய சக்தி இல்லாமல் நான் ஆகிவிட்டேன். சும்ம அவுரசத் ஹாதிஹில் உக்லத்து ஃபில் லிசானி, பின்பு வாரிசாக்கி விட்டது, ஹாதிஹில் உக்லத்து, இந்த தடை என்பது, ஃபில் லிசானி, நாவிலே உள்ள இந்த தடையானது வாரிசாக்கி விட்டது, ஹசனன் கவலைகளை, பில் கல்பி உள்ளத்திலே கவலைகளை வாரிசாக்கி விட்டது, பத்தலத் மாஹு கூவத்துல் ஹல்மி, இன்னும் பத்தலத் மாஹு அதோடு வீணாகி விட்டது, கூவத்துல் ஹல்மி, அதாவது உணவு செரிமானம், உணவுடைய செரிமான சக்தி என்பது, ஹல்ம்னா செரிமானமாகுது, செரிமான சக்தி என்பது வீணாகிவிட்டது. இன்னும் வந்து உணவு குடிபானம் என்னும் உணவினுடைய அந்த ருசி, அந்த டேஸ்ட், அதனுடைய சக்தியும் சென்று விட்டது, எனது என்னிலிருந்து போயிடுச்சு. ஒக்கானல்லா என்சாகுலி ஷர்பத்துன்,
இன்சாக என்சாகுனா அதாவது நல்லா டேஸ்ட் ஆகிறது, நலவாகிறது சொல்லுது. அப்போ எனக்கு என்ன இல்லை, எனக்கு குடிபானத்தில் எந்த விதமான டேஸ்ட்டும் ஏற்படவில்லை. வலா தன் ஹலிமு இன் ஹலம என் ஹலமு வலா தன் ஹலமு லி லுக்குமத்துன், இன்னும் எனக்கு ஜீரணமாகவில்லை. லி எனக்கு லுக்குமத்துன் எந்தவித ஒரு கவலமும் ஜீரணமாகவில்லை. ஒத்த அத்தா இன்னும் அது சென்று விட்டது, வரம்பு மீறிவிட்டது. இலா லோஃபில் கூவா, லோஃபில் கூவானா சக்திகளினுடைய பலகீனத்தின் பக்கம் வரம்பு மீறிவிட்டது. ஹத்தா எதுவரை என்றால் கத்தால் அத்திப்பாவு தம்மாகும் அனில் இலாஜி, கத்தால் அத்திப்பாவு மருத்துவர்கள் துண்டித்து விட்டார்கள். தம்மாகும் அவருடைய நம்பிக்கை, அனில் இலாஜி அதாவது மருத்துவம் செய்வதை விட்டும் சிகிச்சை செய்வதை விட்டும் இது இயலாது என்ற விஷயத்துல. அப்போ சிகிச்சையை விட்டும் அவர்களுடைய அந்த நம்பிக்கையானது, அவருடைய நம்பிக்கையை டாக்டர்கள் இழந்து விட்டார்கள், எங்களால் இனி முடியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க. வக்காலு சொன்னார்கள், அந்த அத்திபாக்கள் சொன்னாங்க, ஆதா அம்ருன் இது ஒரு விஷயமாக இருக்கிறது. நசல பில் கல்பு கல்வி உள்ளத்தில் இறங்கி இருக்கிறது. மின்ஹு சரா இலல் மிசாஜி, அப்போ அதிலிருந்து இப்படி ஊடுருவது இல்லல் மிசாஜ், மிசாஜ் என்றால் உடல் சீதோசநிலை சொல்ல சமநிலையின் பக்கம் ஊடுருவியது. பலா சபீல இலைஹி பில் இலாஜி, இப்போ அதன் பக்கம் இலாஜை கொண்டு அதாவது சிகிச்சை செய்வதை கொண்டு எந்த வழியும் இல்லை. இல்லா பியாயே தரவா ஹசிர்ரு அனில் ஹம்மில் முலிம்மி, இல்லா கொண்டே தவிர பியா தரவா அதாவது ராகத்தடைய வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும். சிறுங்கிறது உள்ளம், உள்ரங்கம் இருக்கிறது, நிம்மதி அடைவதை கொண்டே தவிர அனில் ஹம்மில் முலிமின ஷதீத், முலிமினா ஷதீத் கடுமையான கவலை விட்டும் உள்ரங்கம் நிம்மதி பெறுவதை கொண்டே தவிர இதற்கு மருந்து என்பது எந்த விதத்திலும் கிடையாது என்பதாக சொன்னார்கள். அப்ப இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நீங்க உங்களுக்கு இது ரொம்ப ஏறிடுச்சு, இதை சரி பண்றதுக்கு வழியே இல்லை, மருத்துவர்கள் கையை விரிக்கிறாங்க. அப்ப இதை சரி செய்யணும்னு சொன்னா உங்களுடைய உள்ளம் என்ன செய்யணும், உங்கள்ட்ட இருக்க அந்த குழப்பங்களை எல்லாம் விட்டு ஒரு சாந்தமாயிடணும். இந்த குழப்பங்களை விட்டு நீங்கிச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு சரியாயிரும் மிசாஜ். அப்ப இந்த மாதிரி இந்த நிலை ஏற்படணும்னு சொன்னா உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யணும், நிம்மதியா வைக்கணும், குழப்பங்களை விட்டு அதை என்ன செய்யணும், காப்பாற்றணும். அதை கொண்டுதான் என்ன செய்ய முடியும், இங்க மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க அதை கொண்டுதான் என்னது உங்களுக்கு அந்த இதுக்கு ஒரே மருந்து அதுதான், அதை விட்டு வேற வழி இல்லை என்பதாக இமாம் கசால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட என்னது மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்னது அவங்களுடைய உள்ளத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. என்ன செய்வது என்பதை தெரியாம குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இவைகளை கொண்டு நமக்கு நேர்வழியும் ஹிதாயத்தையும் சாலிஹான் அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் இஹ்லாஸையும் இஸ்திக்லாஸையும் தக்வாவையும் தந்து அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.